இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் நடத்துவாராக. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் தம்முடைய அதிசயமான கிருபைகளையும் கிரியைகளையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse number 27, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். Then they came to Elim, where there were 12 springs of water and 70 palm trees, and they encamped there by the water. ஏலிமுக்கு வந்தார்கள். பொங்கி வரக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நிறைந்து வழியக்கூடிய தேவன் ஏற்கனவே தம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆயத்தம் செய்து வைத்திருந்த அந்த நல்ல தண்ணீரை அவர்கள் பாளையம் இறங்கி பருகுவதற்கும் அனுபவிப்பதற்கும் ஆண்டவர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? அதற்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தால் 23 இருந்து 27 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் மாராவுக்கு வந்தார்கள். தண்ணீர் கசப்பாய் இருந்தது. எதிர்பார்ப்போடு வந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சினது. எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே, எதிர்பார்ப்புகளோடு வந்த சூழ்நிலையில ஏமாற்றத்தை சந்தித்த தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இருப்பதை மாற்றி அமைத்து தம்முடைய ஆச்சரியமான கிரியைகளையும் கிருபைகளையும் அதிசயத்தையும் கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். ஏமாற்றம் அடைந்து சோர்ந்து போய் ஐயோ கசப்பாகி விட்டதே என்று சோர்ந்து போய் இருந்த பிள்ளைகளுக்கு பொங்கி வரக்கூடிய நீரூற்றுகளை கர்த்தர் அவர்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் செய்து கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தினார். யோவான்ல அடிக்கடி நாம் வாசித்திருக்கிறோம் இல்லையா? தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணின ஒரு மேஜையை ஏற்கனவே God has a prepared table. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. கசப்பாகி விட்டதே, என் எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனதே, என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றவை போனதே, நான் சில காரியங்களை எதிர்பார்த்திருந்தேன், சில நன்மைகள் வரும், சில ஆசீர்வாதங்கள் வரும், இந்த வருஷத்தில் இவைகள் மாறிவிடும், இந்த நன்மைகள் வந்துவிடும், இந்த காரியத்தில் தேவன் என் காரியங்களில் எல்லாவற்றிலையும் ஜெயத்தை தந்து விடுவார், ஆண்டவர் என்னை இந்த பாதைகளிலே என்னை ஜெயமாய் நடத்துவார் என்றெல்லாம் நான் சில எதிர்பார்ப்புகளோடு நான் இருந்தேன். என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்த்து போனது. என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றமாய் போனது. என் எதிர்பார்ப்புகளிலே எந்த நம்பிக்கையும் இல்லாத அளவுக்கு நான் சோர்ந்து போனவனாய் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிறேனே. ஆண்டவர் சொல்கிறார், இல்லையப்பா, உன் எதிர்பார்ப்புகள் ஒருவேளை பொய்த்து போயிருக்கலாம், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாய் போயிருக்கலாம், ஆனால் பொங்கி வரக்கூடிய தேவனை ஆயத்தம் பண்ணின ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கர்த்தருக்கு வைத்திருந்தார். ஆயத்தம் பண்ணின ஒரு ஆசீர்வாதத்தை. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு வேத வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 22ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்திலே மிக அழகாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை பதிவு செய்து வைக்கிறார். Gospel of Luke chapter number 22 verse number 12. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். And he will show you a large upper room furnished. Prepare it there. ஒரு furnished room, ஆயத்தம் பண்ணப்பட்ட, கம்பளம் முதலானவைகள் விரித்து வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இன்றைக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். ஏமாற்றமாகிவிட்டது, பொய்த்து போனது, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்த்து போன சூழ்நிலையில நான் தோற்று போய்விட்டேன் என்கிற ஒரு மாதிரியான டிப்ரெஸ்டு சூழ்நிலையில நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னார். God has a prepared table. ஒரு furnished ஆசீர்வாதம். தேவன் சகலவற்றையும் ஆயத்தம் செய்து கம்பளம் முதலானவைகள் விரித்து வைத்திருக்கிற மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மேன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் பொய்த்திருக்கலாம். தேவன் வைத்திருக்கிற நன்மை அது மேன்மையானதாக, ஆசீர்வாதமானதாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஜெபிக்கலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்குவதாக, தேவ பிரசன்னம் கூடவே இருந்து வழி நடத்துவதாக. கர்த்தர் தம்முடைய ஆச்சரியமான வழி நடத்துதல்களினாலும் நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். எதிர்பார்ப்புகள் பொய்த்திருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று
ஆயத்தம் பண்ணின சில நன்மைகள் உண்டு, மேன்மைகள் உண்டு. அதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளதாய் மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென்.